போன பார்ட்ல சீதை ஹனுமன் கிட்ட என்னுடைய குடும்பமான ரகுகுலத்தினருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஹனுமன் தாயே தாயே அழுதுகிட்டே கூப்பிடுறாரு. ஆனா சீதை அங்கிருந்து கோவமா கிளம்புறாங்க. அந்த பக்கம் லவாவும் குஷாவும் நாம பெரிய தப்பு செஞ்சிட்டோம், ராமாயணத்தை முடிக்கிறோம்னு சொல்லி நம்முடைய தாய் தந்தைக்கு மிகப்பெரிய வழியை தந்து விட்டோம்னு சொல்லி அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சீதை கோவத்தோடையும் கவலையோடையும் வந்துட்டு இருக்கிறாங்க. அம்மாவை பார்த்த மகன்கள் ஓடிப்போய் சீதையை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அம்மா, நாங்க தவறு செய்து விட்டோம், தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க, ராமாயணத்தை முடிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம்னு சொல்றாங்க. தன் மகன்களில் கைகளை எடுத்து விட்டுட்டு கோவத்தோட சீதை அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. லவாவும் குஷாவும் அழுதுகிட்டே சீதையிடம் மன்னிச்சிடுங்க அம்மான்னு கெஞ்சுறாங்க. ஆனாலும் சீதை கோவத்தோட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனே லவாவும் குஷாவும் ஹனுமனை பார்க்க ஹனுமன் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடி வராங்க. ஹனுமனை பார்த்தவுடன் அவரை கட்டிப்பிடித்து, ஹனுமன் அவர்களே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, உண்மை என்னவென்று தெரியாமல் நாங்கள் இந்த தவறை செய்து விட்டோம்னு சொல்லிட்டு ஹனுமனை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்க்க முயற்சி பண்றாங்க. அந்த கயிறு அவிழ்ந்து லவாவும் குஷாவும் கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹனுமன் லவா குஷா கிட்ட ஓடி போய், லவா குஷா, தயவு செய்து அழாதீங்க, நீங்க ரெண்டு பேருமே செஞ்சது தப்பு தான். ஆனா நீங்க செஞ்ச தவறை உணர்ந்துடுங்க. செய்த தவறை உணர்ந்து அதை சரி செய்யறது தான் உங்களுடைய பலமே. இப்ப அந்த தவறை நீங்கள் சரி செய்ய தான் முயற்சி செய்ய வேண்டும்னு ஹனுமான் லவா குஷாகு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் சீதை ஆசிரமத்துக்கு வராங்க. ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருமே வனதேவி வனதேவின்னு கூப்பிடுறாங்க. ஆனா சீதை யாருடனும் பேசாமல் தன்னுடைய குடிலுக்கு போறாங்க. உள்ள போய் ராமருடைய சிலையையும் ஒரு விளக்கையும் எல்லாரும் இருக்கும் இடத்துக்கு எடுத்துட்டு வராங்க. அங்கு இருக்கின்ற ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான நான் ஒரு தவத்தை செய்ய போறேன், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமுடன் இருக்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு வந்தால் மட்டுமே நான் என் கண்களை திறப்பேன், இல்லை என்றால் என்னுடைய கதை பகவான் வால்மீகியின் இந்த ஆசிரமத்திலேயே முடிஞ்சுடும்னு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் பதட்டம் அடைகிறாங்க. சீதை தன் கண்களை மூடி தவத்துக்குள் போயிடுறாங்க. அந்த பக்கம் ஆயிரமுகராவணன், ராமனுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றால் என்ன, சீதை எப்படியும் தன்னுடைய கதையை தானே முடித்துக் கொள்ளப் போகிறாள், சீதையின் கதை மட்டும் முடிவுக்கு வந்துட்டா என்னுடைய கதையை யாராலும் முடிக்க முடியாதுன்னு சந்தோஷமா சொல்றாரு. அந்த பக்கம் சூரியன் மறையும் நேரம் வந்துவிட்டது. இதை கண்ட ஹனுமன், சூரியன் மறைத்து விட்டால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆபத்து ஏற்படும், அதனால சூரியனை மறைய நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் ஆசிரம குரு பகவான் வால்மீகியை வணங்கிட்டு மயக்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் பகவான் வால்மீகி கொடுத்த தீர்த்தத்தை கொடுக்கிறாரு. குடிலில் எல்லாரும் நேரம் செல்ல செல்ல பதட்டத்தோட இருக்கிறாங்க. அந்த பக்கம் குஷாவும் ஹனுமன் கிட்ட, நீங்க எப்படி சூரியன் மறைவதை தடுத்து நிறுத்துவீங்க, சின்ன வயசுல நீங்க செய்தது போல இன்றும் செய்ய போறீங்களான்னு கேட்கிறாரு. அதற்கு அனுமனும் ஆம் என்று சிரித்து கொண்டே சொல்றாரு. சீதையும் தொடர்ந்து தன்னுடைய தவத்தை செஞ்சிட்டே இருக்கிறாங்க. அந்த பக்கம் ராமர் தன்னுடைய தம்பிகளின் மனைவிகள் கிட்ட, யாரும் கவலை கொள்ள வேண்டாம், தம்பிகள் சீக்கிரமே குணமாகி விடுவார்கள், ராமன் நான் நல்லா இருக்கும்போது லட்சுமணனுக்கு எதுவும் ஆகாது, அதுதான் எங்களுக்கு எழுதப்பட்ட விதி, அதே போல் சத்ருகனுக்கும் பரதனுக்கும் எதுவும் ஆகாதுன்னு ஆறுதல் சொல்றாரு. சிறிது நேரம் கழித்து ஸ்ரீராமர் கூடாரத்தை விட்டு வெளியே வராரு. கூடவே லட்சுமணன், பரதன், சத்ருகன் மற்றும் அவரது நண்பர்கள் எல்லாருமே குணமாகி வெளியில வராங்க. இங்கு நடக்கிற அனைத்தையும் பகவான் வால்மீகி பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்க எல்லாருமே பகவான் வால்மீகி வாழ்க, பகவான் வால்மீகி வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தம் அங்க அனுமனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அனுமனும் இதை கேட்டு அனைவரும் குணமடைந்து விட்டார்கள்னு சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் ஆசிரம குருவிடம் ஸ்ரீராமர் நன்றி சொல்றாரு. பகவான் வால்மீகிக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றிகள்னு சொல்லிட்டு, நான் லவாவையும் குஷாவையும் பார்க்கணும், அவர்கள் இருவரையும் பார்ப்பதற்கு எனக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்குமான்னு குருவிடம் கேட்கிறாரு. அதற்கு குரு, அரசே, அஸ்வமேத யாகத்தை நீங்க முதல்ல நல்லபடியா முடிங்க, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அது ரொம்பவே முக்கியம். கூடிய விரைவில் பகவான் வால்மீகி லவாவையும் குஷாவையும் உங்களுடைய அயோத்திக்கு அழைத்து கொண்டு வருவார், நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லைன்னு சொல்றாரு. உடனே ராமர், நீங்களும் அயோத்திக்கு கண்டிப்பாக வர வேண்டும், உங்களுக்கு சேவை புரிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுங்கள்னு கேட்கிறாரு. கண்டிப்பாக அது நடக்கும்னு குரு ராமர் கிட்ட சொல்றாரு. இப்ப லட்சுமணன் கோவமா ராமர் கிட்ட, அண்ணா, அந்த இரு சிறுவர்களுக்கும் தண்டனை தான் கிடைக்க வேண்டும், அவர்கள் இருவரையும் நாம் கைதுதான் செய்ய வேண்டும்னு கோவப்படுறாரு. அதற்கு ராமர் கோவப்படாத லட்சுமணா இன்னும் லட்சுமணனை சமாதானப்படுத்துறாரு. அதற்கு சுக்ரீவரும், லட்சுமணர் சொல்வதில் என்ன தவறு இருக்கு, அவருடைய கோவத்தில் எந்த தவறும் இல்லை, நியாயமான கோவம் தான் தானு சொல்றாரு. அதற்கு அங்கதனும், ஆம் அரசே, அந்த ரெண்டு பசங்களும் தண்டிக்கப்படணும்னு சொன்னதும் அங்கிருந்த அனைவரும், ஆம், அவர்கள் இருவரும் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்னு கோஷம் போடுறாங்க. உடனே ராமர், தயவு செஞ்சு அனைவரும் அமைதியாக இருங்கள்,
நீங்கள் எல்லாரும் அவர்களால் காயப்பட்டுள்ளீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்களைப் போன்ற வீரர்களை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. எல்லா வீரர்களும் தங்களுடைய லட்சியங்களுக்காகத்தான் போரில் ஈடுபடுவார்கள். ஆனால் அவர்கள் போர் புரிந்ததின் நோக்கம் ராமரும் சீதையும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரே இலக்கு மட்டும்தான் அவர்களிடம் இருந்தது. அவர்கள் இருவரும் பகவான் வால்மீகியோட சீடர்கள். அதனால் கண்டிப்பாக அவர்கள் தீயவர்களாக இருக்க முடியாதுன்னு ராமர் சொல்ல, உடனே பரதன் ராமர் கிட்ட, அண்ணா, அவங்க 2 பேருடைய நோக்கமும் சரியானதாக இருந்தால் நாங்கள் அனைவரும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தான் தவறு செஞ்சிருக்கோம். அவர்களுடைய நோக்கம் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நாங்கள் எல்லாரும் அவர்களை எதிர்த்து போர் செய்து விட்டோம்னு சொல்றாரு. அதற்கு ராமர், இல்ல பரதா, நீங்கள் அனைவருமே உங்கள் கடமையைத்தான் செஞ்சிருக்கீங்க. சீதை மேல அவர்கள் இருவரும் அவ்வளவு அன்போடு இருக்கிறாங்க. சீதையின் மீது அவர்கள் அத்தனை அன்பு வைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பகவான் வால்மீகி அயோத்திக்கு வரும்பொழுது அது என்னவென்று நமக்கு தெரிய வரும். லவாவும் குஷாவும் கூட அயோத்திக்கு வருவாங்கன்னு ராமர் சொல்றாரு. இவர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருப்பதை அனுமனும் காதுல வாங்கிட்டு தான் நிக்கிறாரு. ஹனுமன் ஏதோ யோசித்து கொண்டே அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டே இருக்கிறார். வீரர்கள் எல்லாரும் அவருக்கான உணவினை கையில் வைத்துக்கொண்டே அவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இத்தனை உணவு வகைகளை நாம் அவர் அருகில் வைத்திருந்தும் அவர் அதை கவனிக்காமல் வேறு எதையோ யோசித்து கொண்டே இருக்கிறாரே. வீரர்கள் பேசிட்டே இருக்கிறாங்க. வீரர்கள் உணவை ஹனுமான் கிட்ட எடுத்துட்டு வராங்க. அதற்கு ஹனுமான், சற்று அமைதியாக இருங்கள். நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? உணவை வைத்துவிட்டு நீங்கள் அனைவரும் செல்லுங்கள்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹனுமான் தனக்குத்தானே பேசிட்டு இருக்கிறாரு. குரு ஏன் ஸ்ரீராமர் கிட்ட எந்த உண்மையையும் சொல்லவில்லை? சீதை எங்க இருக்காங்க என்ற விஷயத்தையும் ஏன் கூறவில்லை? ராமரையும் சீதையையும் ஏன் அவர் ஒன்று சேர்க்கவில்லைன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்க பகவான் வால்மீகியும் வராரு. ஹனுமான் வால்மீகியை வணங்கிட்டு, பகவானே, என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள்னு சொல்றாரு. அதற்கு வால்மீகி, ஹனுமான், நீ என்ன யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் நான் உன்னை பார்க்க வந்தேன். ஒருவேளை நீ மிகுதியான சந்தோஷத்தினால் உண்மையை ராமரிடம் சொல்லிடலாம். அதனாலதான் நான் இங்கு வந்தேன்னு சொல்றாரு. அந்த பக்கம் குரு ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. லவா குஷா கிட்ட பகவான் வால்மீகி என்ன செய்யணுமோ அதை செய்து விட்டாருன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு லவாவும் குஷாவும் கேக்குறாங்க. அதுக்கு குரு, பாதிக்கப்பட்ட எல்லாருமே நல்லபடியா குணமாகிட்டாங்கன்னு குரு சொன்னதுமே லவாவும் குஷாவும் சந்தோஷத்தோட சீதை கிட்ட ஓடுறாங்க. அம்மா, குரு திரும்ப வந்து விட்டார். அம்மா, அஸ்வமேத குதிரைய ஸ்ரீராமர் கிட்ட கொடுக்கணும்னு எங்க கிட்ட சொன்னாரு. நாங்க குதிரையை கொடுக்க போறோம் அம்மான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல அம்மா, அவர்கள் அனைவரும் குணமாகிட்டாங்க. தயவு செஞ்சு கண்களை திறங்க அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க அம்மான்னு அழுகுறாங்க. உங்களுடைய கோபத்துடனே எங்களால் எப்படி வாழ முடியும்? தயவு செஞ்சு கண்களை திறங்க அம்மான்னு அழுகுறாங்க. அதே நேரம் அந்த பக்கம் ஹனுமான் கிட்ட, பகவான் வால்மீகி, நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்றுதான். நீ எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். லவாவையும் குஷாவையும் பற்றிய உண்மையை எக்காரணத்தினை கொண்டும் நீ யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. உடனே அனுமனும், பகவானே, கண்டிப்பாக நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். நீங்கள் உண்மையை மறைக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். ஸ்ரீராமரின் பக்தன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு. உடனே பகவான் வால்மீகி அங்கிருந்து மறைந்து விடுகிறார். ஹனுமான், இப்போதான் என் மனசில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்தது. இப்போ நான் வயிறு நிறைய சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சாப்பிட போறாரு. இந்த பக்கம் லவாவும் குஷாவும் அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனாலும் சீதை தன் கண்களை திறக்கிற மாதிரி இல்ல. அந்த இடத்துல இப்ப ஒரு பிரகாச ஒளி தோன்றுது. நம்ம வால்மீகி தான் அந்த இடத்துக்கு வராரு. அசிரமத்துல எல்லாரும் பகவான் வால்மீகிய வணங்குறாங்க. வால்மீகி சீதையிடம், உன் கண்களை திற சீதான்னு சொல்றாரு. பகவான் வால்மீகி குரலை கேட்டதும் சீதை தன்னோட கண்களை திறக்கிறாங்க. உடனே சீதை வால்மீகியை வணங்கிவிட்டு, பகவான் வால்மீகி, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என்னுடைய மகன்கள் அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அடியிலும் என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்கிட்ட வந்து அனைத்தும் சரியாகி விட்டதுன்னு சொல்றாங்க. எனக்கு அவர்கள் மேல நம்பிக்கை இல்லை. அவர்களுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. உடனே வால்மீகி, சீதா, உன் மகன்கள் உண்மையைத்தான் கூறுகிறார்கள். பாதிக்கப்பட்ட அனைவரும் இப்போது நலமாக உள்ளனர். கூடிய விரைவில் ஸ்ரீராமர் தன்னுடைய குதிரையை அழைத்துக் கொண்டு அஸ்வமேத யாகத்தையும் சிறப்பாக நடத்துவார். அது மட்டுமல்ல, என்னுடைய சீடர்களான லவாவும் குஷாவும் எந்த தவறும் செய்யவில்லை. என்னுடைய போதனைகளை தான் அவர்கள் இருவரும் கடைபிடித்து அதை செய்தும் உள்ளனர். அயோத்தியில் பரவிய வதந்தியினால் அயோத்திய மக்கள் அனைவரும் ராணி சீதையை தவறாக பேசினார்கள். ஆனால் அந்த வதந்திகள் அனைத்தும் உண்மை என்பதற்கு எவரிடமும் ஆதாரம் கிடையாது. ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கும் என்பதற்காகத்தான் ராமரும் சீதையும் பிரிய நேரிட்டது. தேவையற்ற சந்தேகங்களுக்கு பெண்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்ற நோக்கத்தை நோக்கித்தான் ராமரும் சீதையும் செயல்பட்டனர். ஆனால் அவர்களுடைய நோக்கம் நிறைவடையாமலே இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டுத்தான் லவாவும் குஷாவும் செயல்பட்டிருக்காங்க. நீ உன் மகன்களை நினைத்து பெருமைதான் பட வேண்டும்.
ராணி சீதை தான் தங்களுடைய தாய் என்பது தெரியாமலேயே அவர்கள் இருவரும் இதை செய்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணின் கௌரவத்திற்காக அவர்கள் செயல்பட்டிருக்காங்க. சீதா, இவ்வளவு காலமா நீ வனவாசத்துல இருந்திருக்க. உன்னுடைய வனவாச காலம் கூடிய விரைவில் முடிவடையப் போகிறது. நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் காரணமின்றி நடப்பதில்லை. அதே போல அயோத்தியில உனக்கான உரிமைகள் கிடைக்கத்தான் போகுதுன்னு பகவான் வால்மீகி சொல்லிட்டே இருக்க. உடனே லவாவும் குஷாவும், குருவே, எங்களுடைய தந்தையை எங்களால் சந்திக்க முடியுமான்னு அழுதுகிட்டே கேட்கறாங்க. அதுக்கு வால்மீகியும், கண்டிப்பா கூடிய விரைவில் உங்கள் தந்தை ஸ்ரீராமரை சந்திப்பீங்க. ஆனா இப்போ உங்களுடைய தாய்க்கு தான் நீங்கள் தேவை. ஏன் என்றால், இதுவரைக்கும் நீங்கள் ராணி சீதைக்காக போராடிட்டு இருந்தீங்க. இனி உங்களுடைய தாய்க்காக நீங்கள் இருவரும் போராட போறீங்க. இந்த போராட்டத்தில் உடல் வலிமையால் மட்டும் நீங்க வெற்றி பெற்றுவிட முடியாது. ஏனென்றால், இந்த போர் மக்களுடைய மறுப்புக்கு எதிரானது. அயோத்திய மக்களின் தீய எண்ணங்களுக்கு எதிரானது. நல்ல எண்ணங்களால் மட்டும்தான் தீய எண்ணங்களை ஜெயிக்க முடியும். பெண்களுக்கு சமுரிமை வழங்காதவர்களுக்கும், பெண்களுக்கு சரியாய் கௌரவத்தினை அளிக்காதவர்களுக்கும் நீங்கள் பாடம் புகட்டியாக வேண்டும். அவர்களின் எண்ணத்தை மாற்ற வேண்டும். இந்த போரில் நீங்கள் உங்களுடைய வலிமையோடு மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனத்தால தான் வெற்றி பெற முடியும். அயோத்திய மக்கள் அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்து சீதையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். சீதையை மட்டும் அல்ல, அவர்கள் அனைத்து பெண்களையும் மதிக்க வேண்டும். இனி எந்த ஒரு பெண்ணையும் இழிவுபடுத்தக்கூடாது. இதை நீங்க எப்போ செய்து முடிக்கிறீர்களோ அப்போதுதான் ராமாயணம் முழுமையடையும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு. உடனே லவாவும் குஷாவும், எங்கள் தாயின் பாதங்களில் நாங்கள் உறுதி அளிக்கிறோம். அயோத்திய மக்களின் எண்ணங்களை நாங்கள் மாற்றுவோம். அதோடு ராமாயணத்தையும் முழுமையடைய செய்வோம்னு சொல்ல, உடனே பகவான் வால்மீகி ஆசி வழங்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. சீதையும் இப்ப தன்னோட மகன்களை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. சீதை, ஆசிரமத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் உங்கள் அனைவரின் மீதும் கோவப்பட்டு பேசிவிட்டேன். ஆதலால் என்னை மன்னித்து விடுங்கள்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாங்க. குருவிடம், உங்கள் மௌனத்தின் பின் உள்ள காரணத்தை நான் புரிந்து கொண்டேன் குருவே. தயவு செஞ்சு என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்றாங்க. உடனே குருவும், சீதா, நடந்த அனைத்துமே நல்லபடியா தான் நடந்திருக்கு. இனி நடக்க போவதும் நல்லதாவே நடக்கும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம குரு ஆசிரமத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் லவா, குஷா மற்றும் சீதை பற்றிய உண்மை, ஆசிரமத்தை விட்டு எங்கும் போயிடக்கூடாது, யாரும் எதையும் வெளியில சொல்லிவிடாதீங்கன்னு சொல்றாரு. உடனே பிரசு சீதை கிட்ட வந்து, உங்க கூட தான் நான் இவ்வளவு நாளா இருந்திருக்கேன். அதை நினைத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே உங்களோட கதைகளை கேட்டுதான் வளர்த்திருக்கேன். அப்படி இருந்தும் உங்களை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. நான் கதையில கேட்ட மாதிரியே தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதற்கு குஷா, எங்களுடைய தாயை எங்களாலேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்புறம் எப்படி உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நாங்கள் எப்படி ஒரு இலக்கை நோக்கி செயல்படுறோமோ அதே போல் எங்கள் அம்மாவும் அவங்க நினைப்பதை செஞ்சு முடிப்பாங்கன்னு சந்தோஷமா சொல்றாரு. உடனே எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஆயிரமுக இராவணன் ரொம்பவே கோவத்தோட வேகமா கத்துறாரு. அவர் கத்துறதை யாராலையும் தடுக்க முடியல. அவரோட தங்கை சூர்பனகையும் அவரை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவளை பிடிச்சு தள்ளி விட்டுடுறாரு. அனைத்தும் முடிந்து விட்டது. நான் தோத்து போய்விட்டேன். அந்த சிறுவர்கள் என்னை தோற்கடித்து விட்டார்கள்னு கோவமா கத்துறாரு. தன் சக்திகளை பயன்படுத்தி அந்த இடத்தை அப்படியே கீழே போகிற மாதிரி செய்யறாரு. இப்ப அந்த இடமே இடிந்து கீழே போயிட்டே இருக்கு. வாங்க, நாம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு பானாசுரன் சூர்பனகை கிட்ட சொல்றான். அதுக்கு சூர்பனகையும், இல்ல, என்னுடைய சகோதரன் வராமல் நான் எங்கும் வரமாட்டேன்னு சொல்றான். உடனே ஆயிரமுக இராவணன் ராமன் கூடிய விரைவில் அஸ்வமேத யாகத்தை முடித்து உலகின் அனைத்து பகுதிகளையும் ஆழப்போகிறான். சீதையின் சபதமும் முடிவடைய போகிறது. அயோத்திய குடிமக்களின் எண்ணத்தை மாற்றுவதற்காக அந்த சிறுவர்கள் ஆசிரமத்திலிருந்து கிளம்ப போறாங்க. இனி என்னால் என்ன செய்ய முடியும்? நான் தோத்து போய்விட்டேன்னு சொல்றாரு. அதற்கு சூர்பனகை, அண்ணா, அஸ்வமேத யாகம் இன்னும் நடைபெறவில்லை. அதோடு அந்த லவாவும் குஷாவும் இன்னும் அயோத்திக்கு செல்லவில்லை. அவர்கள் இருவரும் அயோத்திக்கு செல்லவில்லை என்றால் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, ஆயிரமுகனும் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்ப்போம். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு தெரிந்தவர்கள் கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. ஸ்ரீராமர் தன்னோட மனைவியை ஊர் மக்கள் தவறாக பேசினார்கள், சந்தேகப்பட்டார்கள்னு தான் இருவரும் பிரிய நேரிட்டது. ஆனா அது தவறான முன் உதாரணம் இல்லையா? இன்று வரை ஒரு பழமொழி வழக்கத்தில் இருக்கிறது, அந்த ஸ்ரீராமரே தன்னோட மனைவியை சந்தேகப்பட்டார்னு. ஆனா உண்மை, அவருக்கு அவர் மனைவி மீது அளவில்லா நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஊர் மக்களுக்காக ஸ்ரீராமர் அவர் மனைவியை பிரிந்தார். இறுதி வரை அவர்களால் சேர முடியாமலே போயிடுச்சு. இதற்கான காரணம் உங்கள யாருக்கேனும் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, நாளை பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம்.